அங்கே பார்த்தியா, அங்கெல்லாம் ஏன் இருக்கான்னே தெரியாது, ஒரே இருட்டா இருக்கா. ஆமாம் சார். போ ஈசிஆரில் கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போட்டு எங்கேயாவது போயிடுறானுங்க. இவனுங்க சொகுசாக வாழ்கிறதுக்காக பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு நடத்திக்கிட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கும் பூத்தடிக்கிறதுக்கும் இடத்த வாடகை விட்டு சம்பாதிக்கிறானுங்க. என்ன பண்ணிடு, இந்த ஐலாண்டை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதா? ஆமாம் சார், இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாயிருதுங்க. அதுக்கப்புறமா அங்கே தொட்டான் இங்கே தொட்டான், அதை பண்ணா இதை பண்ணான்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிற்குது. அதுக்கு நம்மளே பஞ்சாயத்து பண்ணணும். இதுக்கே எப்படி சலிச்சுக்கிற? நீ வந்து 1 மாதம் ஆகலை, 5 வருஷமா இங்கே தான் என் குப்பை ஓட்டிட்டு இருக்கிற. அப்போ நாங்கள் ஒரு நாய் நரி கூட கிடையாது, ஃபுல்லாக சவுக்கு தோப்பும் 3 பக்கம் கடலும் தான், ஒன்றுமே கிடையாதியா. எங்கேயாவது ரிசார்ட் அங்கங்கே தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? இந்த பசங்க வந்து கும்மாளம் அடிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை கூட்டு வந்து ரூம் போட்டு விதவிதமான போதை வேற. நம்ம யாரையும் எதையும் கேட்க முடியாதியா. பெரிய இடத்து சமாச்சாரையா, அவங்களே காசை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவானு. ஒன்று பெற்றவங்க பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும், இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது கேட்டால் திருந்தணும். அதுவும் இல்லை, இதில் வேற பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு புதுசாக சட்டத்தை வேற போட்டு தொலைச்சிட்டானுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் அந்த சமுதாயத்தை எப்படி திருத்த முடியும்? நமக்கு அந்த வேலையும் இல்லை. நம்ம வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பொழப்பு நம்ம குடும்பம் அப்படின்ட்டு போக வேண்டியதாயா. கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த இருட்டுக்குள்ளே வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. பன்னீர், இதெல்லாம் வீடு இல்லையா, எல்லாமே ரெசார்ட்டியா. இதாயா அந்த ஆலிவ் ஐலாண்டு, 3 பக்கம் வெறும் தண்ணி தாயா. இங்கே என்ன நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாதியா. நான்லாம் இங்கே வந்து போகிறதே பெரிய அதிசயம்யா. எவனையும் கூட வர மாட்டான். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தாயா பேரு. பைக்கில் தனியாக வந்துட்டு போவையா. மொத்தத்தில் பேய் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரியா. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன் சார். அதெல்லாம் போக பழையிருமையா. நாங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? இதுக்கு அந்த பக்கம் நடிகர்கள்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்கயா. நான் வண்டி எடுப்பாரு, எல்லாம் பெரிய எடுத்து பசங்க நிறுத்து வண்டியா. ஏய் வண்டி நிறுத்து. எங்க இருந்து வரீங்க? ரெசார்ட் சார். ரெசார்ட் சார். அது யாரு? ஃப்ரெண்டு தான் சார். என்னது? ஃப்ரெண்டு தான் சார். சார் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாமா சார் போச்சு சார். யோ, இதையும் அவகிட்டே கொடு. போயா பணம் கொடுக்குறானா? ரெடியா வண்டியா? ஆளப்பாரு. நம்பர் நோட் பண்ணு. TN09 BS7890. முன்னாடி தேவைப்படும். போ பண்ணிரு. நிர்வாஸ் வா, ஒரு வண்டி நிற்கிற மாதிரிங்களா? ஆமாம் சார். டார்ச் அடிச்சு போடு. சார் ஏதோ ஒயிட் கலர் BMW கார் மாதிரி இருக்கேன் சார். ஆல்ரெடி கார் நடிச்சு எவனையும் காணோம். போய் என்னன்னு பார்த்துட்டு வாயா. ஓ நேரத்தில் சாவுக்கு ஆகிக்கும். எவனையாச்சும் தள்ளிட்டு வந்துடும். J2 காணாத்தூர் இன்ஸ்பெக்டர் ஓவர். ஜிப்சி எடுத்துட்டு வந்துருக்கீங்க. அவனோட ஸ்டேஷன்ல வந்துடுறேன். ஓவர். போலீஸ் வர்றது தெரிஞ்சும் கூட எவ்வளோ தைரியமாக இருக்கானுங்க பாரு. எப்படி உனக்கு வீட்டில் அலோவ் பண்ணுறானுங்க?
இல்ல சார். நல்லா பாரியா. இவரு வேற நேரம் கட்ட நேரத்துல பயத்தை கிளப்பிக்கிட்டு. என்ன செய்யுது இந்த வரேன். ஓ எவனாவது போதையை போட்டு மொட்டையா இருப்பாயா நீ வேற. சார் இல்ல சார், நீங்களும் ஒரு பாருங்க. வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சார்ஜ் கூட இந்த மாதிரி என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்லை சார். பதறாதையா. நல்லா பார்த்தியா ஆள் யார் இருக்காங்களா? சார் ஆள் மாதிரி தெரியல சார் எனக்கு. ஏதாவது சொல்லிட்டு இருக்காதையா. சொல்லுங்க சார். ஈயா முக்கியதியா ஆக்கே பயங்கரமா இருக்கியா? ஆமாம் சார். வாயா. கார்த்திபடி கண்ட்ரோல் ரூம் கானாத்தூர் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டிங் டு கண்ட்ரோல். பீச் ஓரத்தில் பைத்தூர் BMW TN01AU 076 என்ற காரில் டீகம்போஸ் ஆன நிலைமையில் ஒரு பாடி இருக்கு. டியூட்டி லெட்டர் கொடுங்க. ஓவர். மைக் காலிங் இன்ஸ்பெக்டர் கானாத்தூர். இம்யூனிட்டி ஸ்பாட்டுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்குங்க. லொக்கேஷன் கானாத்தூர் ஆலிவ் ஐலண்ட் பீச். ஓவர்.